ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய ஆரி மெட்டீரியல் கிட்டில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆன்லைனில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து ஆரி கிளாஸ் வந்து எடுத்துருவோம். நீங்களும் சீக்கிரமாகவே ஆரி டிசைனராக ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வித் ஸ்டாண்ட் வந்து பார்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம் தான். ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு 18 இன்ச் ஃப்ரேம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதை விட சின்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நிறைய சைஸஸ் வந்து இருக்குது. அது வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா வந்து 18 இன்ச் ஃப்ரேம் தான் நம்ம வந்து வாங்கணும். அடுத்து ஸ்டாண்டு வந்து பார்க்கலாம். இந்த டிஸ்மேண்டில் பண்ணுற ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் செட் பண்ணுறது. இந்த 4 லெக்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்து 4 இந்த கார்னர்ஸில் வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடும். ஸ்டாண்ட் ஆக்சுவலாக இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரேம் வந்து உங்களுக்குள்ளே போய் இப்படி உட்காந்துக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வந்து இப்போது வந்து மார்க்கெட்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நமக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். நான் வந்து கொடுக்குறது இந்த ஃப்ரேம் வித் ஸ்டாண்டு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நம்ம மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரிக்கு நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்து தான். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாத்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர்லேயும் வந்து இந்த கிளாத் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் லெவலுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கிளாத் தான் வந்து கொடுப்போம். இதுலேயே பிளாக்கும் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம த்ரெட்டு வந்து கரெக்டாக பிசுறு இல்லாமல் வருதா அப்படிங்கிறத செக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு நம்ம இது தான் வந்து கொடுப்போம். அடுத்தது வந்து கலரில் வந்து ஒரு கிளாத் வந்து கொடுப்போம். இது ரெண்டுமே ஒரு மீட்டர்னு சொல்லிட்டு 2 மீட்டர் வந்து கொடுப்போம். அடுத்து ஆரிலே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நெட் கிளாத்து தான். இந்த நெட் கிளாத் வந்து பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கிளாத் பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ஹோலோடு இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறப்ப வந்து இதை விட ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம த்ரெட்டுக்கு வரலாம். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து A1 மம்தா பிராண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜரி த்ரெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சாரீலலாம் வந்து ஜரி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, ஜரிகை, அந்த ஜரிகை மாதிரியே வந்து இருக்கும். இதை வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அண்ட் கோல்டு அப்புறம் சில்வர், இது 3மே வந்து நான் கொடுப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு. இதில் நான் டபுள் பெல் பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 த்ரெட்டு வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு. இது வந்து நம்ம லோடிங்காக யூஸ் பண்ணுறது. பட் இது வந்து வெளியில் தெரியாது, உள்ளே தான் இருக்கும். பட் இது யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெய்லரிங் த்ரெட் வந்து 2 த்ரெட்டு கொடுக்குறேன். ஆரி ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராக்டிஸ்க்கு இது தான் நம்ம வந்து கொடுப்போம். இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த த்ரெட்டுக்கு நீங்கள் மாற முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து கொடுக்குறோம். இந்த 2 எம்ப்ராய்டரி த்ரெட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ப்ராக்டிஸ்க்காக தான். இது வந்து இதிலேயே தான் நீங்கள் போடணும் அப்படின்னு கிடையாது. இதில் போட்டதுக்கப்புறம் வேறு த்ரெட்டுக்கு நீங்கள் மாறணும். அது நான் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்வைனு. நீங்கள் பீட்ஸ் லோடிங்கெல்லாம் வந்து ட்வைன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து இந்த நார்மல் த்ரெட்டு வந்து டெய்லரிங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட ட்வைன் யூஸ் பண்ணுறது தான் நல்லது, கொஞ்சம் லாங் லைஃப் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங் பென்சில். அடுத்தது ஃபெவிக்ரிலில் ஒரு க்ளூ வந்து நாங்கள் கொடுப்போம். மெஷரிங் டேப்பு, பேர்ல்ஸ் வச்ச பின் வந்து ஒரு செட்டு வந்து கொடுப்போம். அடுத்தது ஆரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நீடில். இதெல்லாம் 3 வகையான நீடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். த்ரெட் நீடில், பீட் நீடில், ஜர்தோசி நீடில். கிளாஸில் அடுத்தடுத்து இதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். இந்த நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது ஒரு கட்டர் வந்து கொடுப்போம். 2 கார்பன் ஷீட் வந்து நம்ம கொடுக்குறது. 3 ட்ரேசிங் பேப்பர் வந்து கொடுப்போம். பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், அப்புறம் ரெயின்போ கலர், அப்புறம் வந்து பேர்ல், இது வந்து 3மே இருக்குது. இது வந்து 1 மீட்டர் அளவுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ஜர்கான்ஸ் அப்படி இல்லைன்னா சக்ரின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய ஷேப் இருக்குது. இந்த ஷேப் தான் வந்து பேசிக் ப்ராக்டிஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து ஆரியிலே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஜர்தோசி.
நெட் கிளாத்து ஜர்தோசி ப்ளவுஸுங்கிறது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதில் வந்து 3 டைப்பு வந்து ஜர்தோசி வந்து இருக்குது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் பெருசு பெருசாக, இது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். இந்த ஜர்தோசி பேக்கும் வந்து அப்படியே கொடுக்குறோம். அடுத்தது மிரர் வந்து கொடுக்குறோம். இது மிக்ஸ்டாக தான் கொடுப்போம். அடுத்தது சம்கி, இது சீக்வன்ஸுன்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். லக்ஷ்மி காயின் கொடுக்குறோம். அடுத்தது சுகர் பீட்லேயே கிளாஸ் பீடு வந்து கொடுக்குறோம். சுகர் பீடு கோல்டன் கலரும் கொடுக்குறோம். கட் பீடு இது வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்பு ஆன்டிக் பீடு வந்து கொடுக்குறோம். இது 2 mm, 3 mm, 4 mm, 5 mm இது 4மே வந்து கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோனு. இது ஸ்டிக் பண்ணுற மாடலும் இருக்குது, ஸ்டிச் பண்ணுற மாடலும் இருக்குது. இது வந்து ஸ்டிச் பண்ணுற மாடல், இது ஸ்டிக் பண்ணுற மாடல், அதுவும் கொடுக்குறோம். இதுலேயே திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு ரெண்டுமே கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டியூப் பீடு, லாங் டியூப் பீடு. இதிலே ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நாங்கள் டேப்லெட் பீடும் சேர்த்து கொடுக்குறோம். மிரர் மைக்கா மிரர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 ஷேப் வந்து கொடுக்குறோம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஒரு பாபின் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்காக 2 நீடில் வந்து கொடுக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் ஆரி கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அஃபோர்டபுளான ப்ரைஸில். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.